என்னப்பா அது நல்லா தூங்குது. சரி நம்ம மட்டும் ஏலகிரி போகலாமா கிளம்பி? சரி வாப்பா, கார் எடுப்பா, வா நம்ம கிளம்பலாம் ஏலகிரிக்கு. ஏலகிரி பேர் கேட்டாலே செடிக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒரு முறை அங்கே போய் தங்கினோம். அது ஏலகிரி வில்லா, அந்த படங்களை பார்க்க முடியும். இதெல்லாம் இருக்கிறது எல்லாமே நாங்கள் போய் தங்கின போது எடுத்தது. ஏலகிரி வில்லாவில் தங்கினது ரொம்ப அருமையான ஒரு அனுபவமாக இருந்தது. அங்கே வந்து நம்ம சமைச்சிக்கிறதுக்கு வேண்டிய வசதியும் இருக்குது. இல்லைன்னா வாங்கி தரணுன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸ்லேருந்து அதை வந்து கேர்டேக்கர் வந்து வாங்கி கொடுத்தாங்க. அது ஏலகிரி வில்லாவுக்கு பக்கத்துலேயே வந்து ஏலகிரி லேக் இருக்குது. அதில் காலையில் அப்படியே ஒரு பொடி நடையாக நடந்து போனோம்னு சொன்னால் அந்த லேக்கை காலாறு சுற்றிட்டு வரலாம். அந்த நேரம் பார்த்து போனோம் அப்படின்னா பெரும்பாலும் வந்து பெருசாக வந்து நமக்கு அங்கே நடக்கிறவங்க அப்படின்னு தெரியல நாங்கள் போன போது. அதனால் வந்து பெட்டை கூட்டிகிட்டு போகும்போது ரொம்ப ஃப்ரீயாகவே இருந்தது. நல்லா ஃப்ரீயாக நடந்து போயிட்டு சுற்றிட்டு வந்தோம். அது அங்கே இருந்த 3 நாட்களுமே தினமே வந்து அந்த லேக் வந்து ஒரு விசிட் பண்ணோம். ரொம்ப ரிலாக்ஸ்டாக பெரிய அளவில் வந்து ஆக்டிவிட்டீஸ் பிளான்லாம் இல்லை, ஓய்வெடுக்க மட்டும்தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் ஏலகிரி வில்லா ரொம்ப அருமையான இடம். அங்கே வந்து இது ஒரு தனி வீடு, மாடியில் வந்து அவங்க இன்னும் சில பேர் தங்குறதுக்கான ஏற்பாடுகள் 2 அறைகள் இருக்குது. நாங்கள் போன போது மாடியில் யாரும் இல்லை. அதனால் வந்து முழுசாக அது தனியான ஒரு வீட்டில் இருக்கிற உணர்வு தான் இருந்தது. அந்த வந்து மொத்தத்தில் பார்த்திங்கன்னா ஏலகிரி வில்லாங்கிறது எங்களால் ஒரு அருமையான அனுபவம். ஆனாலும் அடுத்த முறை நாங்கள் போகும்போது மற்ற ரெசார்ட்ஸையும் பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப விருப்பமாக இருக்கும். அது குறிப்பிட்ட இது பார்த்திங்கன்னா ஜேஎஸ்பி குரூப், இவங்களுடைய ரிசார்ட்ஸ் இல்லாமல் இவங்களுடைய சர்வீஸ் இல்லாமல் ரொம்ப நல்லாயிருக்கு. இதில் ஒன்று தான் அடுத்த முறை பார்க்கலான்ட்ருக்கோம். அது ஜேஎஸ்பி வில்லா, இந்த படம் பார்க்குறீங்க. இந்த ஜேஎஸ்பி வில்லாவும் பெட் ஃப்ரெண்ட்லி தான். அதுவும் வந்து உங்களுக்கு நல்ல அருமையான ஒரு கவனிப்போட எல்லா வசதிகளும், பெட்ஸை வந்து வச்சுக்கிறதுக்கான எல்லா வசதியும் இருக்கிறதா வந்து தகவல் சொல்லியிருக்காங்க. இது ஜேஎஸ்பி ரெசிடென்சி. இதுக்கு அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து ஜேஎஸ்பி ரெசிடென்சிலேயே இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் ரூம், டேபிள் டென்னிஸ் எல்லாமே அங்கே இருக்குது. அப்புறம் ஜேஎஸ்பி ஹில்ஸ் வியூ ரிசார்ட், இது மேலே தான் ஒரு ஸ்பெஷல் விருப்பமாக இருக்குது. ரொம்ப அருமையாக இருக்குது. இதை பார்த்தா சுற்றி வந்து நிறைய இடம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க பெட்லாம் ஓடுறதுக்கு. இது வந்து ஜேஎஸ்பி ரிசார்ட் வித் ஸ்விம்மிங் பூல். இவங்க வந்து ஒவ்வொரு ரெசார்ட்லேயுமே ஒரு ஸ்விம்மிங் பூல், குறிப்பாக இதுலேயே வந்து பெட்ஸுக்கு ஒரு தனி ஸ்விம்மிங் பூல் ஒன்று கட்டுறதா சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த வேலை முடிஞ்சிருச்சாங்கிறது தெரியல, போய் பார்த்தா தான் தெரியும். வாய்ப்பு இருக்கிறவங்க கண்டிப்பாக உங்கள் செல்லப்பிராணியை அழைச்சிட்டு போங்க. எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.